ஹலோ கைஸ், எம்சியூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க இப்போ தான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்படிங்கிற இந்த டீமை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான பிளாட் டீட்டெயில் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற மேட்டரை டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துடலாம். வீடியோக்களை பண்ணுறதுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும். இந்த ஒரு படத்தில் ஜூலியா கார்னர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்ட்ரஸ் தான் ஃபீமேல் சில்வர் சர்ஃபராக வருவாங்க அப்படிங்கிற இந்த ஒரு மேட்டரை ரொம்ப நாளைக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் சர்ஃபர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட ஓனர், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பாஸான கேலக்டஸ் வந்தே ஆகணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கேலக்டஸ் தான் ஒரு வில்லனாக வரப்படுறாரு அப்படிங்கிற அந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி ரால்ஃப் ஃபினேசன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்டர் தான் பார்த்தீங்கன்னா கேலக்டஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் தரப்பார். ஸோ கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு சிஜி கேரக்டர் தான் வருவார். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரால்ஃப் அப்படிங்கிற ஆக்டர் வந்து கேலக்டர்ஸ்க்கு ஒரு வாய்ஸ் தான் தருவார். இந்த ரால்ஃப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எம்சியூவில் இருந்திருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி படம் இருக்குல்ல, அந்த படத்தில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கேரக்டர் மாதிரி இருந்திருப்பார். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவர் இந்த படத்துக்கு ஒரு மெயின் வில்லனாக இருப்பார். ஸோ இந்த ஒரு கேரக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் ஒரு மெயின் வில்லனாக இருக்கப்படுறாரு. பட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கேலக்டர்ஸ் வில்லனாக வரப்படுறான்னு சொன்னதுக்கு பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா கேலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவர் ரொம்பவே பெரிய வில்லன். அப்படிங்கிறப்ப இந்த கேலக்டர்ஸை இந்த ஒரு ஆர்ட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மல்டிவர்ஸ் ஆகல அப்படியே கொண்டு வராமல் அப்படியே இந்த மல்டிவர்ஸ் சாகா முடிஞ்சு நெக்ஸ்ட் இந்த சாகா கொண்டு வராங்களோ அந்த சாகாவுக்கு கேரக்டர்ஸை ஒரு மெயின் வில்லனாக கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வில்லன் தான் இந்த கேரக்டர்ஸ். இவர் ஒன் ஷாட் வில்லனாக காமிச்சா அது கண்டிப்பாக நல்லாவே இருக்காது அப்படின்ட்டு பல ஃபேன்ஸ் சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் வருவார். பட் ஒரு ஒன் ஷாட் வில்லனாக இல்லாமல் தொடர்ந்து இதுக்கடுத்து பல படங்களில் இவர் வரதான் போகிறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஏதாச்சும் ஒரு அவெஞ்சர்ஸ் படத்தில் இவர் வச்சு முடிக்கலாம். பட் இந்த மல்டிவர்ஸ் ஆகால இவர் கண்டிப்பாக நிறைய படத்தில் வருவார் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ரை போட்டு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் இருக்குல்ல, இந்த படத்தில் இந்த கேலக்டர்ஸோட மோட்டிவ் என்ன, இவர் ஏன் இந்த படத்தில் வில்லனாக வர்றாரு அப்படிங்கிற இந்த மேட்டர் ஒரு லீக்கில் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற அந்த மேட்டரை பார்த்துடலாம். ஸோ கேலக்டர்ஸ் இருக்கார்ல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரதுக்கான ஒரு மெயின் ரீசனே ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. இந்த ஃப்ராங்க்லின் வேறு யாரும் இல்லை, நம்ம மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அப்புறமா அவங்க ஒய்ஃபான சூஸ்டாம் இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேரோட பையன் தான் இந்த ஒரு ஃப்ராங்க்லின். இந்த படத்தில் கேலக்டர்ஸ் வந்து இந்த ஃப்ராங்க்லினை தேடி தான் எர்த்துக்கு வருவார் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. கேலக்டர்ஸ் ஏன் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராங்க்லின் தேடணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி பல பேருக்கு இருக்கலாம். காமிக் படி பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வந்து செம பவர்ஃபுல்லான கேரக்டர். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்டர்ஸ் இருக்கார்ல, கேலக்டர்ஸ் விட வந்து ஃப்ராங்க்லின் செம பவர் அப்படிங்கிற அந்த மாதிரி தான் காமிக்கில் காமிச்சிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவராக இருக்க இந்த ஒரு ஃப்ராங்க்லினை தேடி கேலக்டர்ஸ் எர்த்துக்கு வரப்படுறாரு. பட் இவர் இடத்துக்கு வரதை பொறுத்து நிறைய தியரிஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்படிங்கிற இந்த படம் எம்சியூவில் இல்லாமல் அது வேறு ஒரு அல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸில் நடக்க போகுது. அந்த யூனிவர்ஸில் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஹீரோஸ் அப்படிங்கிறது இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தான். அதையும் தாண்டி இந்த படம் வந்து 60s டைம் நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களை தவிர எந்த ஹீரோஸும் இல்லை, அதாவது அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன் அப்படின்ட்டு யாருமே இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் தான் இருக்காங்க. பூமிக்கு எந்த ஆபத்துனாலும் இவங்க மட்டும் தான் காப்பாற்ற போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேலக்டர்ஸ் வந்து இடத்த சாப்பிட போகிறாரு. ஸோ அவங்க சாப்பிட வரதுக்கு முன்னாடி அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக அவர் சில்வர் சர்ஃபரை அனுப்புவார். இந்த மேட்டரை நீங்கள் பல இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலியா கார்னர் அப்படிங்கிற இந்த ஆக்டர்ஸ் தான் சில்வர் சர்ஃபராக வருவாங்க. அவங்க வந்து இடத்துல சண்டை போடுறப்ப அவங்க இந்த ஃப்ராங்க்லினோட பவரை பார்க்குறாங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை போட்டு தள்ள முடியாமல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிச்சு போயிட்டு அதுக்கடுத்து அவங்க கேலக்டர்ஸ் சொல்லிடுறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கேலக்டர்ஸ் வந்து அவரோட பவர் புரிஞ்சுக்கிட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு மொத்தமாக 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கேலக்டர்ஸ் வந்து ஃப்ராங்க்லினை அவர் கூட சேர்த்துக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வந்து கேலக்டர்ஸோட ஒரு ஹெரால்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் இருக்கார்ல, ஃப்ராங்க்லின் இப்போதைக்கு செம பவராக இருக்கான்.
இவன் இன்னும் வளர்ந்தானா, அதாவது இப்போதைக்கு ஃப்ராங்க்லின் வந்து ஒரு சின்ன பையன் தான். ஒரு வேளை ஃப்ராங்க்லின் இன்னும் வளர்ந்தானா அவன் பவர் வந்து கண்டிப்பாக பயங்கரமாகும். அந்த சமயத்தில் கண்டிப்பாக ஃப்ராங்க்லின் வந்து கேலக்டஸ்க்கு ஒரு பெரிய ஆபத்தாகவே இருப்பான். ஸோ அதனால இப்போதைக்கு ஃப்ராங்க்லினை குழந்தை இருக்கும் போதே கொல்றதுக்கு அவர் பிளான் பண்ணலாம். கேலக்டஸ் வந்து ஃப்ராங்க்லினை அவரோட ஹெரால்டாக சேர்க்க நினச்சாலும் சரி, ஃப்ராங்க்லினை கொல்லணும் அப்படின்ட்டு அந்த பிளானோட அவர் இடத்துக்கு வந்தாலும் சரி, இந்த 2 ஆப்ஷனுக்கும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் இருக்க மற்ற மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு தரவே மாட்டாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கும் கேலக்டஸ்க்கும் ஒரு ஃபைட் வரும். அதுக்கடுத்து அந்த ஃபைட் எப்படியாச்சும் பயங்கரமாக மாறி இவங்க 2 பேர் அப்படி, அதாவது இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கேலக்டஸ் அப்படிங்கிற எல்லாருமே வந்து அப்படியே அந்த யூனிவர்ஸ்லேருந்து MCUக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி அந்த கதை முடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதுவும் தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.